ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய தென்னிந்திய திருச்சபைகளிலே தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஞான ஸ்நானம் புது வாழ்வு. மிக அழகான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை கீழ் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். தியானத்திற்காக நம்முடைய திருமண்டலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்கலாமா? இப்போ தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறது. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். மறு ஜென்ம முழுக்கு, இதைத்தான் பிரதானமாக எல்லா திருச்சபைகளும் எடுத்து கொள்ளுகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் அந்த மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு காரியத்தை மிக ஆணித்தரமாய் சபைகள் பேசி வந்தது. நம்முடைய திருச்சபையிலே குழந்தைகள் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது செல்லாது, இது தவறு, இது பாவம் என்றெல்லாம் அநேகர் பேசினார். இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக தென்னிந்திய திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை, இது தவிர மற்ற திருச்சபைகள் ஒரு பெரிய டிஸ்பியூட்டாகவே இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, ஞானஸ்நானத்தை குறித்தும் அதனால் வருகிற புது வாழ்வை குறித்தும் நாம் இந்த நாளிலே தெளிவாய் தியானிக்க போகிறோம். ஞானஸ்நானத்தை குறித்து இந்த தீத்துவின் புஸ்தகம் சொல்லுகிறது, நம்முடைய கிரியையின்படி அவர் நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும் அவர் நம்மை ஜெனிப்பித்தார், புதுப்பித்தார் அல்லது ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஞானஸ்நானம் என்பது வெளியரங்கமான நம்முடைய அறிக்கை. ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறது, இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், வாயினால் அறிக்கை செய்யப்படும். எதை இருதயத்திலே விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காகவே அவர் அடக்கம் செய்து 3ஆம் நாள் வேத வாக்கியங்களின்படி அவர் உயிர்த்தெழுந்தார். அவருடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே நான் காக்கப்பட்டிருக்கிறேன். அவர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தம் சகல பாவங்களரை என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. ஏனென்றால் நான் பிறப்பிலே ஒரு பாவி, நான் செய்த பாவங்களும் எனக்கு அடிஷ்னலாக சேர்ந்து நான் ஒரு பாவியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பாவத்திலிருந்தும் சாபங்களிலிருந்தும் என்னை விடுதலை செய்ய வல்லமை உள்ள ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருடைய பெயர், ஏனென்றால் அவர் கடவுள். இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே இந்த பூமியில் நம்மில் ஒருவரை போல வாழ்த்து பரிசுத்தமாய் ஜீவித்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காய் சிந்தி கொடுத்தார். ஆகவே பாவம் நிரந்தரமாய் நம்மை விட்டு விலகுகிறது. நான் பாவம் நீக்கப்பட்டவன், நான் என் பாவத்தை உணர்ந்து, நான் பாவி என்பதை உணர்ந்து, ஆண்டவர் எனக்காய் செய்த பாவ பிராயச்சித்தத்தை நான் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளாக என் வாழ்க்கையை அர்ப்பணித்து நான் மனம் திரும்புகிறேன் என்று நாம் வரும்பொழுது ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார். அவருடைய அநாதி கிருபை நம்மை தொடுகிறது. நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை வெளியரங்கமாய் நாம் சபைக்கும் சமுதாயத்திற்கும் தெரிவிக்கிற காரியம்தான் நீரிலே மூழ்கி எழும்புதல். அது ஒரு வெளியரங்கமான அடையாளம். அதற்காக அதை சிறுமைப்படுத்திவிடக்கூடாது. அந்த வெளியரங்கமான அடையாளங்கள் மிக மிக முக்கியம். ஏனென்றால் ஆண்டவர் ஆவிக்குரிய நித்திய ஜீவனை குறித்து பேசும் பொழுதும் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை குறித்து பேசும் பொழுதும் அதை சொல்லும் பொழுது அவர் சொன்னார், அநீதியான உலக பொருளை குறித்து நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி மெய்ப்பொருளை தருவார்கள்? வேறொருவருடைய விஷயத்திலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இல்லாவிட்டால் உங்களுக்கு சொந்தமாய் யாதொன்றை தருவது யார்? அப்போ அழியாத நித்திய ஜீவனுக்கெடுத்த பரலோக பரிசுத்த வாழ்வை அவர் நமக்கு தருவதற்கு
அநீதியான உலக பொருளை நம்முடைய கரங்களிலே கொடுத்து நம்மை பரிசோதிக்கிறார். நம்முடைய வாழ்வை நமக்கு முன்பாய் நிதானிக்கிறார். ஆகவே இருதயத்திலே நாம் ஏற்றுக்கொள்ளுகிற, நாம் விசுவாசிக்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு வெளியரங்கமான அடையாளத்தை நியமித்திருக்கிறார். அதுதான் ஞானஸ்நானம். ஆகவே தான் தென்னிந்திய திருச்சபையிலே இன்றைக்கு நாம் ஞானஸ்நானம் புது வாழ்வு என்று நாம் தியானிக்கிறோம். ஏனென்றால் ஒரு மனிதன் ஞானஸ்நானத்தை பெறும் பொழுது அவன் கிறிஸ்துவுக்குள்ளே புது வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறான். புது சிருஷ்டியாய் அவன் மாறுகிறான். அவன் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறான். ஒரு நாள் கந்தாகே நாட்டு மந்திரி, கந்தாகே நாடு உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிறது. அவர்கள் நீக்ரோஸ், கிறிஸ்துவின் காணியாட்சிக்கு புறம்பான ஒரு மந்திரி. அவனுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் ஒரு நாள் ரதத்திலே செல்லும் பொழுது அவன் கையிலே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அவன் கையிலே இருக்கிறது. அதை வாசிக்கிறான். அவனுக்கு பொருள் விளங்கவில்லை. அப்பொழுது ஆவியானவர் பிலிப்புவை ஏவி அப்படி உள்ளத்திலே பேசி, நீ ஓடி போய் ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். வேகமாய் வருகிறான். ரதத்தோடு கூட ஓடிக்கொண்டே இருந்து மெதுவாய் கந்தாகே மந்திரிட்ட சொல்கிறான், ஐயா, நீர் பேசுவதனுடைய, நீர் படிப்பதனுடைய இந்த வசனத்தினுடைய விளக்கம் உமக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? யாராவது சொல்லாட்டி எனக்கு எப்படி தெரியும்? உடனே இவர் ரதத்தில் சேர்ந்து கொண்டு அவர் அருகிலே, அந்த மந்திரியினுடைய அருகிலே அமர்ந்து இறையரசை குறித்தும் ஆண்டவருடைய ஞானஸ்நானத்தை குறித்தும் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவை அவனுக்கு அறிமுகப்படுத்துகிறார். போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கிறது. இந்த கந்தாகே மந்திரி கேட்குறாரு, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெற தடை என்ன? அப்பொழுது அந்த மந்திரிக்கு பிலிப்பு சொன்ன வார்த்தை மிகவும் கவனமாய் நாம் பார்க்கணும். இதோ தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்நானம் பெற தடை என்ன அப்படின்னா, தண்ணி இருந்தாக்கல ஞானஸ்நானம் பெற்றால் சரியாயிருமா? பிலிப்பு சொன்னார், நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை. ஞானஸ்நானத்தினுடைய அடிப்படை முழு இருதயத்தோடு இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை, அவர் எனக்காகவே பாடுபட்டார், எனக்காகவே மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த மெய் மனஸ்தாபத்தோடு சபைகளிலே திருவிருந்து ஆராதனை நடத்தும் பொழுது, அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸில், அந்த திருவிருந்து ஆராதனையில் 2 வார்த்தை என் உள்ளத்தை அதிகமாய் தொடுகிற ஒரு வார்த்தை. போதகர் ஆல்டரில் நின்று சொல்லுவார், உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர வேண்டும் என்று சொல்லுவார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள். அதைத்தான் கந்தாகே மந்திரிக்கு பிலிப்பு இன்னொரு வார்த்தையிலே சொன்னார். தண்ணீர் இருக்கிறதே, தடை என்ன என்று அந்த மந்திரி கேட்ட பொழுது, தண்ணீர் அல்ல பிரச்சனை, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால். தண்ணீரே இல்லாத பாலைவனங்களிலே கூட மிஷனரிகள், அங்கே உள்ள ஆதிவாசி ஜனங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்க வருகிறார்கள். தண்ணீர் இல்லை. அப்படி இருந்தால் கொஞ்சம் குடிப்பதற்குத்தான் கிடைக்கும். என்ன செய்வது? மிஷனரி யோசித்தார். முழங்கால் படியிட சொன்னார். மணலை, அந்த பாலைவனம் மணலை கையில் எடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களை ஞானஸ்நானப்படுத்தினார். நாம் மூழ்கி தண்ணீரிலே மூழ்கி எழும்பும் பொழுது பரிசுத்தாவியனுடைய வரங்களையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டது போல அவர்களும் அன்றைக்கு பெற்றுக்கொண்டார்கள். எத்தனை சாட்சி நமக்கு தேவை! ஞானஸ்நானம் என்பது நம்முடைய பாவங்களை உணர்ந்து, நம்முடைய தவறுகளை உணர்ந்து, நான் ஒரு பாவியான மனுஷன், இந்த ஆயக்காரன் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு சொன்னான் பாருங்க, ஆண்டவரே தகுதி இல்லாதவன், நான் ஒரு பாவி. ஆண்டவரிடத்தில் அவன் நீதிமானாக்கப்பட்டான். அதே போல் நம்முடைய பாவத்தின் அகோரத்தை உணர்ந்து, நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களை உணர்ந்து, நான் பாவி என்பதை உணர்ந்து, நம்முடைய அபாத்திர தன்மையை அறிக்கை செய்து, முழு இருதயத்தோடு ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லவில்லையா?
ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையாய் ஒரு வினாடியிலே மாறிவிடுகிறோம். ஆனால் அதனுடைய வெளியரங்கமான அடையாளத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இந்த ஞானஸ்நானம் என்பது ஏதோ இயேசுநாதர் தான் முதல்ல யோவான்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்தார், அதன் பிறகு தான் இந்த ஞானஸ்நான அனுபவங்களே வந்தது, யோவான் ஸ்நானகன் தான் ஞானஸ்நானம் கொடுத்தார் அப்படின்லாம் நம்ம ஒரு காரியங்களை பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஞானஸ்நானம், அந்த முதல் ஞானஸ்நானம் நடக்கும் பொழுது ஒரு சம்பவம் என்ன நடந்தது தெரியுமா? அது முதல் ஞானஸ்நானம் என்றே சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற வரும் பொழுது யோவான் ஒரு வார்த்தை சொன்னார், ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், நீ ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவதை காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். யோவான் ஸ்நானகனை ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அனுப்பியது யார்? பிதாவாகிய தெய்வம் அல்லவா? என்றால் ஞானஸ்நான அனுபவம் என்பது ஆதி தொட்டே இருக்கிறது. செங்கடல் ரெண்டாக பிரிந்து நின்றது, ரெண்டு பக்கமும் தண்ணீர் மதில் சுவராய் இருந்தது. எகிப்தின் ஜனங்கள் கால்நடையாய் அந்த செங்கடலின் மத்தியிலே அந்த வழியிலே அவர்கள் நடந்து வந்தார்கள். அவர்கள் மேகத்துக்குள்ளாகவும் ஜலத்திற்குள்ளாகவும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். நீருக்குள்ளே மூழ்கி வெளியே எழும்பி வருகிற அந்த ஒப்பனை, ஞானஸ்நானத்தின் ஒப்பனையாய் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, மோசையின் இடத்திலே ஆண்டவர் சொன்னார், யாத்ராம புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள், ஆரோனை என் ஆசாரிய ஊழியத்துக்கு நீ அவனை தயார் பண்ணுப்பா, ஆரோனையும் எலையசார் அவன் குமாரர்களையும் ஆசரிப்பு கூடார வாசலிலே நிற்கவை, அவர்களை தண்ணீரிலே முழுக்காட்டி அவர்களை ஜலத்திலே அல்லது தண்ணீரிலே மூழ்கி எழும்ப வைத்து அவர்கள் மேல் இந்த ஜன்னல் நூல் சல்லடத்தை தரிப்பித்து ஆசாரியர்களுக்குரிய அந்த உடைகளை எல்லாம் தரிப்பித்து அவர்கள் மேல் அபிஷேக எண்ணெயை வார்த்து அவர்களை ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே எனக்கு ஊழியம் செய்ய உள்ளே அழைத்து வா. அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த மோசே ஆசாரிய ஊழியத்துக்கு ஏற்படுத்தப்படுகிற ஆரோனையும் அவன் குமாரர்களையும் எலையசாரையும் ஆசரிப்பு கூடார வாசலிலே கொண்டு நிறுத்தி ஆசாரிய ஊழியத்துக்கு அவர் ஏற்படுத்தும் பொழுது ஒரு ஞான ஸ்நானம் அங்கே கொடுக்கப்பட்டது. ஆகவேதான் அன்றைக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஞான ஸ்நானம். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது? புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தல் 1:6, நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தெய்வத்திற்கு முன்பாக நம்மை, அதாவது உங்களையும் என்னையும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு சதா காலமும் மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 1:6 எடுத்து வாசித்து பாருங்கள். என கண்பானவர்களே, ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அடைந்து கொள்ளுகிற புது வாழ்வின் அனுபவம். புது வாழ்வின் அனுபவம் நம்மை உணர்ந்து அந்த புது வாழ்வுக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். கிறிஸ்டியானிட்டி, நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், இது ஒரு ரிலிஜன் அல்ல, இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். அனைத்துமே நம் வாழ்வின் அனுபவமாக இருக்கிற ஒரு காரியங்கள். ஆமென் அன்பானவர்களே, கிறிஸ்தவம் என்பது ஒரு அனுபவம். அதில் இந்த ஞான ஸ்நான அனுபவம் ஆண்டவர். ஆகவேதான் தென்னிந்திய திருச்சபையிலும் கூட இன்றைக்கு ஞானஸ்நான தொட்டிகள் கட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் உங்கள் ஆயரிடத்திலே போய், நான் பாவத்தை அறிக்கை செய்திருக்கிறேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறேன், எனக்கு தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் கொடுங்கள் சொல்லுங்கள், கொடுப்பார்கள், கொடுப்பார்கள், கொடுப்பார்கள். மெய் மனஸ்தாபம், அதுதான் இங்கே முக்கியம். இருதயத்திலே நாம் ஆண்டவரை உள்ளன்போடு நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஞானஸ்நானம் பெறுவதற்கு தகுதியுடையவர்களாகிறோம். விசுவாசியாதவனோ
என்றால் விசுவாசிக்காமல் ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள், விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்படைவான் என்று வேதம் எச்சரிக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தென்னிந்திய திருச்சபையை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஒருவேளை இது என்னடா புது செய்தியாக இருக்கிறதே என்று ஒருவேளை நீங்கள் சந்தேகப்படுவீர்களானால், அல்லது உங்கள் உள்ளங்களிலே ஞானஸ்நானத்தை குறித்த சந்தேகங்கள் இருக்குமானால் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வாருங்கள். அதை குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையில் இன்னும் தனிப்பட்ட விதத்திலே கூட நாம் பேசலாம். ஆனால் வேதம் நீங்கள் சிந்திக்கக்கூடிய தலைப்பு அதுதான். நம்முடைய கிரியையின்படி அவர் நம்மை ரட்சிக்கவில்லை, தம்முடைய அநாதி இரக்கங்களின்படி மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய புதியதாக்குதலினால். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகனால் அந்த தண்ணீரில் அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பொழுது ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் அமர்ந்தார். ஆவியானவர் புறாவை போல, ஏன்னா மறு ஜென்ம முழுக்கு என்றதை குறித்து சொல்லுகிறது. மறு ஜென்மம். ஏற்கனவே நான் இந்த உலகத்திலே மாம்சத்திலே என் தாய் தகப்பனுக்கு பிள்ளையாய் நான் பிறந்து விட்டேன். இப்போ மறுபடியும் நான் பிறக்கிறேன். மறுபடியும் பிறக்கும் அந்த அனுபவம் என் உள்ளத்தில், என்னுடைய அபாத்திர நிலைமையை நான் உணர்கிறேன், அதை அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரின் பக்கத்திலே இருந்து இரு கரம் நீட்டி இளைய குமாரனை நிபந்தனையின்றி சேர்த்து கொண்ட தகப்பனை போல என்னுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக என்னை விட்டு விலக்கி பாவங்களை எல்லாம் கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போட்டு என்னுடைய சொந்த பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். கிறிஸ்துவிலே புது வாழ்வு பெற்றிருக்கிறேன். இந்த புது வாழ்வை என்னுடைய திருச்சபைக்கும் என்னுடைய சமுதாயத்திற்கும் நான் வெளியரங்கமாய் அறிக்கை செய்ய வேண்டும். இருதயத்தில் விசுவாசித்தால் போதும் ரட்சிப்பு. ஆனால் அது வெளியரங்கமாய் வாயினால் அறிக்கை செய்ய. அதனால தான் சொல்கிறோம், சாட்சி சொல்லுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை சாட்சி சொல்லுங்கள். ஆண்டவரே கேட்டார், சுகமானது 10 பேர் அல்லவா, இந்த ஒருவன் தவிர 9 பேர் எங்கே என்று கேட்டார். பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு நன்மைக்கும் வாயினால் அறிக்கை செய்து நாம் சாட்சி. ரோமர் 10:17 அதைத்தான் சொல்லுகிறது. இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், வாயினால் அறிக்கை செய்யப்படும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். ஆமென். அன்பானவர்களே, நம் ஆண்டவருடைய ஞானஸ்நானத்துக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்து வருவோம். மறுஜென்ம முழுக்கினால் அந்த ஞானஸ்நான அனுபவத்துக்குள்ளே வரும் பொழுது மெய் மனஸ்தாபத்தோடும் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் நீங்கள் ஞானஸ்நான அனுபவத்திற்குள்ளே வரும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. ஆவியானவர் புறாவை போல உங்கள் மேல் வந்து அமருவார். உங்களுக்குள்ளே உள்ள இருதயம் புது இருதயமாய் மாறும். உங்கள் வாழ்வு புது வாழ்வாய் மாறும். ஆண்டவருக்காக நீங்கள் பிரகாசிப்பீர்கள். ஆண்டவருக்காக எழும்பி நீங்கள் ஊழியம் செய்வீர்கள். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்தால் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று பொருள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியானவராலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார். அன்பானவர்களே, இயேசு இன்று உங்களை அழைக்கிறார். இயேசு இன்று உங்களை அழைக்கிறார். பாவத்தின் பாரத்தினால், பாவத்தின் அகோரத்தினால் உங்கள் எலும்புகளிலே சுகமில்லையா? பாவத்தின் பாரத்தினால் நான் இளைத்து போனேன், நான் மெலிந்து போனேன், என் உஷ்ணம், என் சரீரம் உஷ்ணமாயிருக்கிறது, கலங்கி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலை செய்வார்கள் என்று கதறிக்கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். இந்த புது வாழ்வுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். வாழ்வு கௌரவம் நிறைந்த வாழ்வு. 1985 வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி சாயங்காலத்தில் இந்த புது வாழ்வின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன்.
புது வாழ்வுக்கு என்னை அர்ப்பணித்தேன். அன்று முதல் இன்று வரை அவருடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினாலும் அவர் என்னை வழிநடத்தி கொண்டே வருகிறார். ஒரு கௌரவமான வாழ்க்கை, நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அதே மகிழ்ச்சியான வாழ்வு கண்ணீரையெல்லாம் துடைத்து, உன்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து, வியாதிகளையெல்லாம் குணமாக்கி, உன்னை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்ட அவர் அழைக்கிறார். அடுத்து வருவாயா மகனே மகளே? அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜெபிப்பாயா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த ஆவிக்குரிய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் மன்றாடுகிறோம். உடைய கண்ணீரை ஆண்டவர் தாமே முற்றிலுமாய் கழுவி மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக வல்லமை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் அமரட்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். புது வாழ்வுக்கு தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இந்த ஞானஸ்நான அனுபவத்திற்குள்ளாக இந்த புது வாழ்வை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான ஆராதனையிலே பங்கெடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்கு கூறிக்கொள்ளுகிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். எங்களுடைய ரேமா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். திரையில் காண்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.